இடையில நிறைய தூண்கள் இல்லாம, இரும்பு கம்பிகளுடைய பிடிமானத்துல நிக்கிற அமெரிக்காவுல இருக்கிற புரூக்ளின் பாலம் வந்து உலக அதிசயத்துல ஒன்றா கருதப்படுது. இந்த கட்ட ஆரம்பிச்ச ஜான் ரோப்லிங் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் வந்து கட்ட ஆரம்பிக்கும்போது, இது சாத்தியமே இல்ல. இப்படியெல்லாம் பாலம் கட்ட முடியாது. நெறைய பேர் வந்து தடுத்தாங்க. ஆனாலும் அவங்களும், அவங்க பையன் வாஷிங்டனும் ஆ இந்த காரியத்துல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இடையில வந்து ஒரு மோசமான ஒரு விபத்துல அவங்க அப்பா ரோப்லிங் இறந்துட்டாரு. மகன் வாஷிங்டனுக்கும் நெறைய காயங்கள். ஆனா அவர் உயிர் பிழைச்சிட்டாரு. படுத்த படுக்கை ஆயிட்டார். அவரால பேச முடியாது. ஒற்றை விரல மட்டும் தான் அவரால அசைக்க முடியும். அந்த விரல் அசைவு மூலமா அவர் காட்டிய செய்கைகள அவங்க மனைவி புரிஞ்சு, அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா தான் மறுபடியும் வேலை நடந்து, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள்ல அந்த பாலத்த கட்டி முடிச்சாங்க. 145 வருஷங்கள் கடந்தும் அந்த பாலம் கம்பீரமா நிக்குது. வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்." நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மோசமான தருணங்கள் வந்தாலும், அந்த மோசமான தருணங்கள்ல நம்ம முயற்சியை கைவிடாம கர்த்தர நம்பி இருக்கும்போது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது, நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு உயர்வுகளையும், முன்னேற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காண முடியும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ.